ரதி திவ்ய திட்டிக்கிட்டு இருக்கும்போது தேவ் வந்து ரீனா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அதுக்காக நீங்க அம்மா அப்பாவோட பர்மிஷன் இல்லாம போனது தப்புன்னு சொல்றாரு. அப்ப திவி ரீனா அக்கா மேல தப்பே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ரதி இனிமேல் நீங்க ரீனா கூட பேசுறதையோ விளையாடுறதையோ நான் பார்த்தனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போறா. இங்க ரீனாவை சாரதா ஆண்டி வந்து சாப்பிட கூப்பிட்டுட்டு போக ரீனா ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு கீழே வரவும், என்னம்மா கொல்லக்கூட்ட தலைவி மாதிரி முக்காடெல்லாம் போட்டு வந்திருக்கேன்னு கணேஷ் அங்கிள் கேட்க, சாரதா ஆண்டி வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறா, சரி கூல் பண்ணிடுவோம்னு ஃபேனை திருப்ப ரீனாவோட துப்பட்டா விலகுனதோ கைத்தளத்தை பார்த்துட்டு யாரு ஒன்னு அடிச்சான்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே ரீனா சொல்றா. அதை கேட்டுட்டு அதுக்காக அந்த பொம்பளை உன் மேல கை வச்சிருவாளான்னு கணேஷ் அங்கிளும் சாரதா ஆண்டியும் ரதி வீட்டுக்கு போய் ரதி கிட்ட, என்ன பிரச்சனைனாலும் நீங்க உங்க பிள்ளையை கேட்காம எதுக்காக ரீனாவை அடிச்சீங்க, அவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சு கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவளுக்கு ஒண்ணுனா வந்து கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம், இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு திட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா மதன் தேஜுவுக்கு கால் பண்ணி, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணனா பழைய டீலுக்கு ஓகேன்னு சொல்ல, தேஜுவும் நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறா. நீ அர்ஜுனுக்கும் ரதிக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டாக்கணும், இதை மட்டும் நீ பண்ணிட்டா ஆர்கே ஹாஸ்பிட்டல் உன்னோட கண்ட்ரோல்னு சொல்றான். இங்க ரதி டேட்டா பேச செக் பண்ண வர அங்க ரீனா நின்னுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளை முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. இது அர்ஜுனும் பார்த்துட்டு அங்க வந்து ரீனா கிட்ட உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல ரதி கிளம்பிடுறா. அப்புறம் அர்ஜுன் ரீனா கிட்ட பேச வர, மறுபடியும் தயவு செஞ்சு நீயும் அதை பத்தி பேசிடாத அர்ஜுன், வீட்லயும் இதை பத்தி தான் கேக்குறாங்க, இங்க ரதி மேமும் என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன்னு சொல்ல, எனக்கு புரியுது அர்ஜுன், ஆனா இதை பத்தி மட்டும் கேட்காதுன்னு சொல்லிட்டு போறா. இங்க நம்ம ராக்கி சாருவை கரெக்ட் பண்றதுக்காக ராமநாதன் கிட்ட லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, டேய் எனக்கெல்லாம் லவ் பண்றதுக்கு டைமே கிடைச்சது இல்ல, அப்படியே டைம் கிடைச்சிருந்தாலும் நான் லவ் பண்ணிருக்க மாட்டேன், சிம்பிளா சொல்லணும்னா லவ்ன்றது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, டேய் அது அவளோட விருப்பம், அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு சொல்ல, உடனே நம்ம பையன் ரொம்ப ஹாப்பியாக, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு, பையன் டாக்டரா மட்டும் இருக்கவே கூடாது, குடும்பத்துக்கு ஒரு டாக்டரே போதும்னு குண்ட தூக்கி போட்டுறாரு. இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரீனா வெளியே வந்ததும் அர்ஜுன் ரீனா கிட்ட இனிமேல் நான் அதை பத்தி பேசவே மாட்டேன், உன்னை கூல் பண்ணலாம்னு நினைச்சு அப்படி பேசிட்டேன்னு சாரி கேட்டுட்டு எப்பவும் போல நான் நடந்தே உன்னை டிராப் பண்ணலாமான்னு கேட்க ரீனாவும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்ல ரெண்டு பேருமே கை கோர்த்துக்கிட்டு நடந்து போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.